திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அண்டிபடி ஒத்துள்ளே வாழம் திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் துதி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்டர் துவையடியார் பதம் போற்றி எல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலிகின்ற சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். 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 பத்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநூறு பூசிய முனிவர்க்கு அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் பெரிய புராணத்தில சோமாசி மாறநாயனாற்ற புராணம் படிக்க போறோம். ஒன்லி 5 பாட்டு தானவற்ற. திருச்சிற்றம்பலம். சோழ நாட்டில் உள்ள அம்பர் என்ற பதியில் வந்தன குலத்தில் சோமாசி மாறர் தோன்றினார். இயற்பெயர் மாறன். வேத விதிப்படி வேள்வி செய்யும் அந்தனர் சோமாசி என்ற பட்டம் பெறுவர். அவர் திருவாரூர் சென்று சுந்தரருடன் நட்பு கொண்டிருந்தார். அதனால் சிவலோகத்தை அடைந்தார். அவரும் சுந்தரற்ற ஃப்ரெண்ட். அப்ப சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர் கண்பர் வந்தாள் பாதம் பணிந்தார் அமுதூட்டு நட்பட்மின் மிக்கார் மிக்க மாமரங்கள் விளங்கும் சோலைகள் சூழ்ந்த திருவம்பர் நகரத்தில் தூய்மை செய்கின்ற வாய்மையுடைய வேதங்களை பயிலும் மறையவர்களின் குலத்தில் மிக மேம்பட்டு விளங்குபவர் உலகத்துக்கு துன்பத்தை செய்த 3 மதில்களையும் எரித்த இறைவருக்கு அன்பர்கள் வந்தால் அவர்களின் திருவடிகளில் வணங்கி அமுதூட்டுகின்ற நல்பண்பில் மிக்கவர் சோமாசி மாற நாயனார். அனுபடிங்க. யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வலுவாதுலகங்களான ஊழின் முறைமை வலுவாது உலகங்களான ஏழும் உவப்ப புரிந்து இன்புறச் செய்த பேற்றாள் வாழும் திறம் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார். யாழ் போன்ற இனிய சொல்லையுடைய உமையம்மையாரின் ஒரு பாகரான இறைவரை போற்றுகின்ற சிவ யாகத்தை வழிபடுகின்ற விதிமுறை தவறாது 7 உலகங்களும் மகிழ்ந்து இன்பமடையும்படி செய்த பேற்றினால் உயிர்கள் நல்வாழ்வு அடையும் வழியாவது சிவபெருமானின் திருவடி மலர்களை வாழ்த்துவதே ஆகும் என துணிபவராய். பாடலன் 3632. எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தாம் நமையாழ்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளிய சிவனஞ்செழுத்தோதுவாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார். தெளிவுரை. எத்தகைய தன்மையுடையரானாலும் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் அவரே நம்மை ஆளாக உடையவர் என்று துணிவு கொண்டவராய் சித்தம் தெளிவு பெறும் பொருட்டு சிவனது திருவைந்தெழுத்தையும் விதிப்படி ஓதும் வாய்மையே நாள்தோறும் நியமம் என கொண்டு போற்றும் ஒழுக்கத்தில் நின்றார். சீரும் திருவும் பொலியும் திருவாரூரை ஆரும் திகழ் மார்பின் அணுக்கவன் தொண்டர்கன்பால் சாரும் பெரும் நண்பு
சிறப்படைந்து அங்கே பாரும் விசம்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். சிறப்பும் சைவமை திருவும் மிகவும் நல்கும் திருவாரூரைச் சேர்ந்து ஆரங்கள் விளங்கும் மார்பையுடைய அணுக்கத் தொண்டரான வந்தொண்டரான சுந்தரருக்கு அப்பால் சார்கின்ற பெரு நட்பை சிறப்பாக பெற்று அங்கு தங்கி மண்ணுலகம் விண்ணுலகம் பணிகின்ற அவரது திருவடிகளை பற்றுக அந்நாயகர் அடைந்துள்ளார். துன்புறும் புலனைந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்றிங்கிது நன்னறி சேரும் விளக்கமன்றே வெண்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்பவன் என்றும் நிலவன் சிவலோகத்தில் இன்பமுற்றார் பொருந்திய ஐம்புல குறும்புகளுடன் 6 குற்றங்களையும் வெற்றி கொண்டு இம்மையில் சைவநெறியில் சேர்ந்து உய்யும் விளக்கம் இதுவே என்று துணிந்து சுந்தரரின் திருவடிகளை துதித்து அதனால் பெற்ற சிறப்பு வாய்க்க பெற்றமையால் என்றும் அழியாத நித்தியமான சிவலோகத்தில் வாழும் இன்பத்தை பெற்றார். சோமாசி மாறநாயனார் புராணம் முற்றிட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. படியுங்கோ அனு. அனு இல்லையோ? இல்ல வந்துட்டேன். மாறி அமர்த்தி போட்டுட்டு இருக்கமலா. எது சொல்றீங்க? எத்தனையாவது? 35. பனையும் தடமும் சுந்தரமூர்த்தி நாயனார் துதி படிக்கிறது அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு. இல்ல வம்பரா வரிச்சண்டு சறுக்க முடியுது. அதுக்காகத்தான் இந்த துதி. பனையும் தடமும் புடை சூழும் ஒற்றியூரிற்பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோழத் தம்பிரானாரை இணையும் கொங்கிச் சங்கிலியார் எழின் மென் பனைந்தோள் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. வயல்களும் நீர்நிலைகளும் பக்கமெங்கும் சூழ்ந்த திருவொற்றியூரிலே தம் ஒரு பாகத்தில் உமியம்மையாரும் தாமும் பிரியாது உள்ளவரான இறைவர் தம்பிரான் தோழரை இணையான கொங்கைகளுடைய சங்கிலியாரின் அழகிய மென்மையான பனைத்த தோள்களை அடையும்படி செய்ய அதனால் சென்றடையும் ஒருவரான நம்பியின் திருவடிகளையே நமக்கு காப்பாய் அடைந்தோம். வம்பரா வரிவண்டு சறுக்கம் முற்றிட்டு. ஓம் நமச்சிவாய். சரி, இனி நன்றி தொடங்குங்க. வார்கொண்ட வனம சாக்கிய நாயனார் புராணம். நன்றி தொடங்குங்க. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். ஆண்டி. ஓம். படியடி குட்டி. அவதானா படியடி குட்டி. திருச்சிட்டம்பலம். வார்கொண்ட வனமொழியாள் சருக்கம். சாக்கிய நாயனார் புராணம். திருச்சங்கமங்கை என்ற ஊரில் சாக்கிய நாயனார் என்பவர் தோன்றினார். அவரது வேளாளர் குலம். அவர் பிறக்க வேண்டும் அவர் பிறப்பறுக்க வேண்டும் துறையை ஆராயலானார். ஆதலால் அவர் காஞ்சி நகரத்துக்கு சென்று பௌத்தரானார். மற்ற சமயங்களையும் அவர் ஆராய்ந்தார். இறுதியில் சிவ வழிபாடே பிறவிப்பிணிக்கு மருந்து என துணிவு கொண்டிருந்தார். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தாள் வணங்குவதே உண்மை பொருள் என எண்ணினார். சிவபெருமானை உள்ளத்தால் வழிபட்டார். ஆயினும் பௌத்த கோலத்தை மாற்றவில்லை. நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்ட பின்பு உணவு உண்பார். ஒரு நாள் அவர் ஒரு சிவலிங்கத்தை கண்டார். அன்பு மேலிட்டது. அதனால் அவர் செய்வது இன்னது என அறியாது பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மீது எறிந்தார். சிறுவர் பெற்றோரை துன்புறுத்தும் போது மகிழ்வதை போன்று எம்பெருமான் மகிழ்ந்தார். மறுநாள் சிவலிங்கம் ஒன்றை கண்டார். முன்னாள் போல் கல்லை எறிவது ஒவ்வாத செயல் என எண்ணினார். எனினும் தாம் கல்லால் அடிப்பது சிவனருளே என கல்லால் அடித்தார்.
வந்தார். அப்படியே நாள்தோறும் செய்து வந்தார். ஒரு நாள் உண்ண புகும்போது கல்லால் அடிக்காமல் உண்ண நாளேனே உண்ண லானேனே என்று சென்று சிவலிங்கத்தை கல்லால் அடித்தார். சேருமான் அவருக்கு காட்சி தந்தார். அவருக்கு தம் உலகத்தில் அடிமைத்திறத்தை அழித்து அருள் செய்தார். அனு திருச்சிற்றம்பலம். அருசமயத் தலைவராய் நின்றவருக்கன்பராய் மறு சமய சாக்கியதம் வடிவினால் வருந்தொண்டர் உறுதிவர சிவலிங்கம் கண்டு வந்து கல்லறிந்து மறுவில் சரண் பெற்றதிறம் அறிந்தபடி வலுத்துவாம். தெளிவுரை 6 வகைப்பட்ட சமயங்களுக்கும் தலைவராய் விளங்கும் சிவபெருமானுக்கு அன்பராகி புறச்சமய சாக்கியர்களின் வடிவுடன் வரும் தொண்டராகி சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற துணிவு கொள்வதால் சிவலிங்கத்தை பார்த்து மகிழ்ந்து அதன் மீது கல்லெறிந்து குற்றம் நீக்கும் திருவடியை பெற்ற தன்மையை நாம் அறிந்த அளவில் வணங்குவோம். அதையும் வாசியும். வகைப்பட்ட சமயங்களும் தலைவர் சிவபெருமான். சமயம் யாவும் 6 வகைப்படும். இங்கு 6 சமயம் என்றது 4 வகைப்பட்ட சமயங்களில் அறுவகை 4 வகையான புறப்புறம் புறம் அகப்புறம் அகம். இன்னும் தெளிவா தந்திருக்கலாம் இதுல இல்ல. 3637 பாடல். தாளாளர் திருச்சங்க மங்கையினிற் தகவுடைய வேளாளர் குலத்துதித்தார் மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கெழுமி நீளாது பிறந்திறக்கும் நிலையொளிவே எனும் தெளிவுரை. அச்சாக்கிய நாயனார் திருச்சங்க மங்கை என்ற பதியின் முயற்சியுடையவர்களாக வாழ்கின்ற வேளாளர் மரபில் தோன்றினார். உண்மை பொருளை தெரிந்தும் அதன் பயனை உணர்ந்தும் அன்புடையவராயும் எல்லா உயிர்களிடத்தும் அருளுடையவராயும் ஒழுகி பிறந்தும் இறந்தும் வரும் நிலையின் தன்மை மேலும் நீண்டு செல்லாது இந்த பிறப்பிலேயே அதனின்றும் நீங்குவேன் என்ற கருத்துடனே அவ்வொழுக்கத்தில் நிற்பார் ஆனார். அந்நாளில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நல் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். முன்னாகச் சாக்கியர்தாம் மொழி அறத்தின் வழி சார்ந்து மன்னாத புறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். அங்கனம் சாக்கியர் ஒழுகி வரும் நாளில் அதன் பொருட்டு தம் ஊரை விட்டு மதிலையுடைய காஞ்சி நகரத்திற்கு சென்று அடைந்து உண்மை ஞானத்தை அடைவதற்குரிய பல வழிகளை ஆராய்பவராய் அதன் பொருட்டாக முதல் பௌத்தரின் பௌத்த தர்மங்களின் வழியைச் சேர்ந்து நிலை பெற்ற பிறப்பை அறுக்கும் உறுதிப்பாட்டின் வழியை ஆராய்வரானார். அந்நிலைமை சாக்கியர்தம் அருங்கலை நூலோதியது தன்னிலையும் புறச்சமயச் சார்புகளும் பொருளல்ல எண்ணுமது தெளிந்தீசர் அருள் கூட ஈரில் சிவனன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். அந்நிலையில் அவர் பௌத்தர்களின் நெறிய திரிபுடகம் என்ற கலை நூலை கற்று அதன் துணிவாக பெறப்பட்ட முடிவும் இன்னும் மற்ற பிரச்சமயங்களின் சார்பாக கூறும் முடிவுகளும் உண்மை பொருள் அல்ல என்ற உண்மையை தெளிந்தவராய் சிவபெருமானது திருவருள் கூட பெற்றமையால் அளவில்லாத நல்ல சிவனறியே உண்மை பொருளாவது என்ற உணர்வை மனத்தில் நிலை பெற நிறுத்தியவராயானார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய் வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இயல்பு சைவனறி அல்லவற்றுக்கில்லையென உய்வகையாற் பொருள் சிவனென்றருளே உணர்ந்தறிந்தார். தெளிவுரை. செய்யும் வினை ஒன்று, செய்பவனான கருத்தா ஒன்று, அதன் பயன் ஒன்று, அதை தந்து ஊட்டுபவனான முதல்வன் ஒன்று என உண்மை காணும் வகையினால் விதியினால் கிடைக்கும் பொருள்கள் 4 ஆகும் என்ற தெளிவு கொண்டே இந்த சிறப்பு இயல்பு நிலை சைவ நெறி அல்லாத மற்ற நெறிகளுக்கு இல்லை என்ற துணிவையும் உய்தி பெறும் தவத்தால் சிவபெருமானின் துணையால் பொருளாவது சிவனே ஆவார்.
என்பதையும் அவர் உணர்ந்து அறிந்து கொண்டார். பாடலன் 3642. இல்லையேண்டி 41. 41 எந்நிலையில் நின்றாலும். 41. சாரி, 3641. ஓகே. எந்நிலையில் நின்றாலும் கோலம் கொண்டாலும் மன்னிய தீர்த்தங்கரன் தாள் மறவாமை பொருளன்றே துன்னிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். தெளிவுரை: எந்த நிலையில் ஒருவர் நின்றாலும் இந்த கோலத்தை கொண்டாலும் நிலையான சிறப்பையுடைய சிவபெருமானின் திருவடிகளை மறவாமையே உண்மையான உறுதி பொருளாகும் என துணிந்து தாம் மேற்கொண்டு பூண்ட அந்த பௌத்த துறவு கோலத்தை நீக்காமலேயே தூய்மை செய்யும் சிவலிங்க குறிய மிக்க அன்புடன் மறவாத நிலையில் சிறந்து விளங்கலானார். எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லாவேடச் சாக்கியரே ஆகிப் புல்லராகுவார் அல்லார் கண்டர் தமக்கிந்த அகிலமெல்லாம் ஆளென்ன வல்லாரிவர் வேடத்தை மாற்றாதென்பின் வழி நின்றார். உலகம் பலவற்றையும் தம் வடிவமாக உடைய ஈசன் என்ற சொல்லுக்குப் பொருளாகி சிவபெருமானே முழுமுதலாம் தலைவர் என்ற உண்மையை அறிய மாட்டாதவர்களே பொல்லாங்கு துய்க்கும் பொறியிலிகளாய்த் தம் கோலத்தை அவனின் வேறு எனக் கொள்ளும் சாக்கியர்களாகி புன்மையின் நின்று ஒழுகுவர். கரிய நஞ்சையுடைய கண்டத்தையுடைய சிவபெருமானுக்கு இந்த உலகமெல்லாம் ஆளாவதே அல்லாது வேறில்லை என்று காண வல்லவராகி இந்த நாயனார் அந்த பௌத்த சமயவர் தாங்கும் கோலத்தை மாற்றாமலே சிவன்பால் அன்பின் வழியிலே நின்று ஒழுகலானார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகமணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நானாது நெடியமால் நான்முகனுங் காண நடு சேனாரும் தளற்பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். கண்ணுக்கு புலப்படாத அருவமாய் உள்ள மேனிக்கும் கண்ணுக்கு புலப்படும் உருவமேனிக்கும் மூலமான இருப்பிடமாயி நீண்ட பாம்பை அணிந்த சுயர்மானை அறிந்து வழிபடுவதற்கு சிறந்த அடையாளமான குறியாய் விளங்கும் சிவலிங்கம் வெட்கமில்லாது தேடிய திருமாலும் நான்முகனும் காணுமாறு அருளால் அவர்கள் நடுவே விண்ணையும் பாதாளத்தையும் அளாவு மணல் தூணாகி தோன்றிய வடிவமே ஆகும் என தெளிவு கொண்ட. நாடோறும் சிவலிங்கம் கண்டுண்ணும் அது நயந்து மாடோர் வெள்ளிடை மன்னும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு களி உவகை நிலைமை வரச் செயல் அறிவார் பாடோர்கள் கண்டதனை பதை போடும் எடுத்தறிந்தார். நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்டு வணங்கிய பின்பே உணவு உண்ண வேண்டும் எனும் நியமத்தை மேற்கொள்ள விரும்பி பக்கத்தில் ஒரு வெளியிடத்தில் நிலை பெற்ற சிவலிங்கத்தை பார்த்து உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி பொருந்திய நிலைமை கைவரப் பெற்றதால் இன்னது செய்வது என அறியாதவராகி பக்கத்தில் ஒரு கல்லை பார்த்து அதையே மலராய் அன்பிலுண்டான பதவியப்புடன் எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மீது எய்தார். பாடலன் 3645. அகை நிறைந்த பேருவகையடங்காத ஆதரவால் மிகவும் மகிழ்ந்து உவப்பார்கள் வன்மை புரி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம்புதல்வர்க்கின்பமே நிகழும் அது போலதற்கு நீள்தடையார் தாம் மகிழ்வார். தெளிவுரை: உள்ளம் நிறைந்து பெருகிய பெருமகிழ்ச்சியால் வந்த அளவுஅற்ற
அன்பினால் தம் குழந்தையை மகிழ்ந்து களிப்பவர்கள் அக்குழந்தை வலிமை செய்யும் செயல்களின் மூலம் இகழ்வனவற்றை செய்தலும் அந்த இளம் புதல்வர்க்கு இன்பம் உண்டாகுமோ அல்லாது அந்த வலிய செயல்களால் துன்பம் ஏற்படுவதில்லை. அதுபோல நாயனார் செய்த கல்லறிந்த வன்மை செயலுக்கு நீண்ட தடையுடைய சிவபெருமான் மகிழ்ச்சியே அடைவாரானார். அன்று போய் பித்தேனால் அந்நியதிக்கணையுங்கால் கொன்றை முடியார் மேற்றாங் கல்லறிந்த குறிப்பதனை நுண்டுணர்வார் எனக்கப்போதிது நிகழ்ந்தது அவர் அருளே என்றதுவே தொண்டாக வென்றமது செயல் நினைத்தார் அன்று சென்று பின்வரும் நாட்களில் சிவலிங்கத்தை கண்டபின் உண்ணுவது எனத்தாம் மேற்கொண்ட அந்த வழக்கத்தின்படி செய்வதற்காக சென்றபோது கொன்றை மாலை சூடிய சடையுடைய சிவபெருமானின் திருமேனியின் மீது தாம் முன்னை நாளில் கல்வீசிய திருக்குறிப்பினை அதாவது அடையாளத்தை பற்றி நின்று உணர்வில் கொள்பவராய் அப்போது எனக்கு இத்தகைய எண்ணம் உண்டானது இறைவர் அருளால் ஆகும் என்று துணிந்து அதுவே தாம் செய்யும் தொண்டாய் மேற்கொண்டு நாள்தோறும் இச்செயலையே செய்யலானார். தொடங்கிய நாள் அருளிய அவ்வொழிலொழியா வழி தொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் துவராடை என்னது துவராடை படம் புனை வேடந்த புனை வேடந்தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்கவும் என்பது தெளிந்தாராதலினால் மாதவர் தாம் அவர் அதாவது அச்செயல் தொடங்கிய நாளில் இறைவர் அருள் செய்த அச்செயல் இடையறாது தொடர்ந்து செல்லும் கடமையை எண்ணுபவராய் கல்லை சிவலிங்கத்தின் மீது எறிவாராய் துவர் ஆடையை அணிகின்ற பௌத்த வேடத்தையும் விடாது அணிவர். பெருந்தவமுடைய நாயனர் சுயருமானின் அருச்செயலே எல்லாம் ஆகும் என்று உணர்வுடையவராய் விளங்கினர். ஆதலால் இன்னியதி பதிபோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னுதிரு தொண்டாகி முடிந்தபடிதான் மொழியில் துண்ணிய மெய் அன்புடனே எழுந்த வினை தூயவர்க்கு மன்னுமிகு பூசனையாம் அன்பு நெறி வழக்கினால். தெளிவுரை: இத்தகைய நியதி செயலை அன்புடன் செய்து வர அச்செயல் மதிக்கப்படும் திருத்தொண்டேயாகி முடிந்த தன்மையை சொல்வோமானால் அன்பில் எழுந்த நெறியின் நியாயத்தால் பொருந்திய மெய்யன்பு காரணமாக தொடங்கிய செய்த செயல் தூயவரான இறைவற்கு நிலை பெற்ற சிறப்புமிக்க பூசனையேயாகும். கல்லாலே எறிந்ததுவும் அன்பானபடிகானில் வில்வேடர் திருப்படியும் திருமுடியின் விற்றால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லென்பர் அரணாற்கவுது அலராமல் அன்பினால் விளைந்த கல்லால் எறிந்த செயலும் அன்பால் செய்யும் தொண்டே ஆன தன்மையை ஆராய்ந்தால் வேடரான கண்ணப்பரின் செருப்பையும் இறைவரின் திருமுடியில் பொருந்த பெற்றதாயின் தன்மையை பார்த்தோ மாதலின் நல்லவரான அவர் அன்பால் விரும்பிய அச்செயலை அல்லாதவர் அவர் எறிந்தது கல்லென்பர் அது சிவபெருமானுக்கு மலரே ஆகும். அங்கொரு நாள் அருளாலே அயந்துண்ண புகுகின்றார்
எங்கள் பிராண்டனை எறியாதயர்ந்தேன் யானென விழுந்து பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார் திருமுன்பு மேவினார். அவ்வாறான ஒழுக்கத்தை மேற்கொண்டு வரும் நாட்களில் ஒரு நாள் இறைவர் திருவருளால் தம் வழக்கத்தை மறந்து உண்ணத் தொடங்கியவர் எம்பெருமானை கல்லறிந்து வழிபாடாது நான் மறந்தேனே என்று எண்ணி உண்ணாமல் எழுந்து மேன்மேல் பொங்கிய ஒப்பில்லாத பெரு விருப்பத்துடன் மிகவும் விரைந்து புறப்பட்டு கொடிய யானையினது தோலையுரித்த இறைவனின் திருமுன்பு சென்றார். கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூரிடும் பயறிய உண்டிவினை ஒழித்து அஞ்சி ஓடி வரும் வேட்கையோடும் கண்டு அருளும் கண்ணுதலார் கருணை பொலி திருநோக்கால் தொண்டரெதிர் நடு விசும்பில் துணைவியோடும் தோன்றுவார். அங்கு கிடைத்து எடுத்துக்கொண்டொரு கல்லை வழிபாட்டின் இலக்கக்கூடும், அதாவது குறிக்கோள் நிறைவேறும் வகையினால் அவர் எறிய உணவு உண்ணும் செயலையும் கைவிட்டு அச்சத்துடன் ஓடி வரும் பெருவிருப்பத்துடன் அவரைக் கண்டு அருள் செய்கின்ற நெற்றி கண்ணரான இறைவர் அருள் பொலியும் நோக்குடன் அத்தொண்டரின் எதிரே பெரிய வானில் தம் துணைவியான உமையம்மையாருடன் தோன்றுபவராகி மளவிடை மேலெழுந்திரளி வந்ததொரு செயலாலே களல் அடைந்த திருத்தொண்டர் கண்டு கரங்குவித்திறஞ்சி விளவரு நோக்களித்தருளி மிக்க சிவலோகத்தில் பல அடிமை பாங்கருளி பரமர் எழுந்தருளினார். தெளிவுரை. இளமையுடைய காளையின் மீது எழுந்தருளி வந்து ஒப்பில்லாத செய்கையால் இறைவரின் திருவடியை அடைந்த திருத்தொண்டரான சாக்கிய நாயனார் கண்டு கைகள் கூப்பி நிலத்தில் விழுந்து பணிந்து விழ அருள் நோக்கு கொண்டருளி சிறப்புமிக்க சிவலோகத்தில் பழைய அடிமை திறத்தை இறைவர் அளித்தருளி மறைந்தருளினார். முதல் பாடலன் 3653. ஆதியார் தம்மை நாளும் கல்லறிந்தணுகப் பெற்ற கோதில் தீர்த்தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி துணிவதென் அவர்தான் சூடி தீதினை நீக்க ஒற்றேன் சிறப்புலியாரை சொப்பேன். நாள்தோறும் கல்லை வீசியறிந்து பழையவரான சிவபெருமானை அடைந்த குற்றமில்லாத சிறப்பையுடைய தொண்டரான சாக்கிய நாயனார் எண்ணி வழிபட்ட குறிப்பை அவர்க்கு அருள் செய்யும் சோதியரான சிவபெருமான் அறிந்த அறத்தலே அல்லாது நாம் துணிவது எவ்வாறு? அவர் தம் திருவடிகளை தலை கொண்டு சிறப்புரியாரின் வரலாற்றை சொல்லத் தொடங்கி தீமையை நீக்கல் உற்றேன். சாக்கிய நாயனார் புராணம் முற்றிட்டு. நமச்சிவாய. இவற்றையும் 5 பாடல் தான். நானு திருநாவுக்கரசர் கதை சொல்றேன்டா, இதை நாளைய படிக்கலாம். நான் கொஞ்சம் சொல்றேன். இந்த பெரிய கதை தானே. அப்ப நிப்பாட்டவா இத? இந்த கோயிலுக்கும் போகணுமா? இதை நிப்பாட்டுறேனப்பா. ஓமாம், இதை நிப்பாட்டுங்க. இது வேண்டாம் கமலா, இது ரெக்கார்ட் வேண்டாம். பொறும்